ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு நீர்வளத்துறையிலேருந்து குரூப் சிக்கான வேலைவாய்ப்புக்கு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மொத்தம் 11 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸ்லாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்ப சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19,900 56,100 ரூபாங்கிறதே உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி. மேக்ஸிமம் சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,36,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் முழுக்க ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமாலாம் அனுப்ப முடியாது. ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 15 செப்டம்பர் 2024. முழுசாக ஒரு மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்தந்த மாவட்டம் தாங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 விதமான பதவிகள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பர் 2024 நைட்டு 11:59 க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. 16/8/2024 ஆல்ரெடி ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மொத்தம் 11 விதமான பதவிகள். என்னென்ன வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர். அதில் இன்ஜினியரிங் ரோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 1,77,500 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இங்கே கொடுத்துருக்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் SC/ST கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OBC கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC/STனா 5 வருஷம், OBCனா 3 வருஷம், உடல் ஊனமுற்றோர்னா 10 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஹைட்ரோகிராஃபிக் சர்வேயர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு 56,100 1,75,500 வரைக்கும் சம்பளம். மேக்ஸிமம் 35 வயதுனா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லைசன்ஸ் இன்ஜின் டிரைவர். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு 35,400 1,12,400 வரைக்கும் சம்பளம். மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கான வேலைவாய்ப்பு 35,400 1,12,400 வரைக்கும் சம்பளம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 30 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்திங்கன்னா டச் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர் 35,400 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டோர் கீப்பர் உங்களுக்கு 25,500 81,100 வரைக்கும் சம்பளம். 25 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா மாஸ்டர் செகண்ட் கிளாஸ். இதுக்கு 25,500 81,100 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் வழங்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 35 வயதினர் அப்ளை பண்ணலாம். ஸ்டாஃப் கார் டிரைவர் 19,900 63,200 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் 30 வயது வரை இருக்கவங்க அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. மாஸ்டர் தேர்ட் கிளாஸ் இதுக்கு 19,900 63,200 வரைக்கும் சம்பளம் வழங்குறத அறிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான வேலைவாய்ப்பு 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. 18 25 வயதினர் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. 11வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். என்னென்ன கிரேடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சிவில் மெக்கானிக்கல் மெரைன் இன்ஜினியரிங் நேவல் ஆர்கிடெக்சர் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் சம்பளம் வந்து அறிவிச்சிருக்காங்க. 30 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி பிஇ பிடெக் பார்த்தீங்கன்னா சிவில் அல்லது மெக்கானிக்கல் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது வேலைவாய்ப்பு அசிஸ்டன்ட் ஹைட்ரோகிராஃபிக் சூப்பர்வைசர் ஏஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் டிகிரி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வேரி ரெக்கார்ட் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன் அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லைசன்ஸ் இன்ஜின் டிரைவர் இதுக்கு நீங்கள் 10வது பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே லைசன்ஸ் இன்ஜின் டிரைவருக்கான லைசன்ஸ் உங்கள் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்விம்மிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் கமர்ஸ் படிச்சிருக்கவங்க கிராஜுவேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இல்லை நீங்கள் டிகிரி கூட சிஏ இல்லை ஐசிடபிள்யூ இதெல்லாம் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிக்கிட்டோம். கூடவே பார்த்தீங்கன்னா டிரைவர் ஃபஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பரை பொறுத்தளவுக்கு நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செகண்ட் கிளாஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும். மாஸ்டர் செகண்ட் கிளாஸில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஸ்டாஃப் கார் டிரைவர் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படென்சி மாஸ்டர் 3rd கிளாஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3rd கிளாஸில் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அந்த என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் எம்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் 10வது பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில் மெக்கானிக்கல் மெரைன் இன்ஜினியரிங் நேவல் ஆர்கிடெக்சர் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி ரிலவெண்ட் ஃபீல்டில் முடிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா டிப்ளமோ ரிலவெண்ட் ஃபீல்டில் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். மக்களை பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் வெப்சைட். இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க டேரெக்டாக இங்கே ரிஜிஸ்டர்னு ஒரு இது இருக்குது அதை கொடுத்து பண்ணிக்கலாம். இங்கே லாகின்ங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உள்ளே போகிறக்கு முன்னாடி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோங்க டேரெக்டாக லாகின் பண்ணி போய்க்கலாம். இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபார்முக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போய் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் இப்போ நம்ம பார்த்த எல்லா வேலைவாய்ப்பும் இதில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சூஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கான போஸ்ட் கூட அதே எடுத்துக்கிச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் மொபைல் நம்பர் ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்துட்டு இங்கே ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப்சா கொடுத்துட்டு ரீவெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். பேக்கில் மேலேயே பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாகின் ஆப்ஷனுக்கு உள்ளே போயிடுவீங்க. இந்த இடத்துல அங்கே நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வச்சு கேப்சா கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.